ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப். ஸோ நமக்கு எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான ஃபேஸ் 13 நோட்டிஃபிகேஷன்றது விட்டுட்டாங்க. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னலாம் அப்படின்றது பார்ப்போம். ஸோ அப்ளிகேஷன்றது இன்னைக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இன்னிலிருந்து இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் இந்த அப்ளிகேஷன்றது ஓப்பனில் இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் அப்போ பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி. அதே மாதிரி ஃபீ பேமெண்ட் வந்து 24ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இப்போ 23ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிடலாம். ஃபீ பே பண்ணுறதுக்கு ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் நடந்துச்சு, அதை நான் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் 28ல் இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் விண்டோ ஃபார் அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷன். ஸோ நீங்கள் பண்ண அப்ளிகேஷனில் ஏதாவது திருத்தம் பண்ணணும்னா இந்த பீரியடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க, இது அப்ளிகேஷனை கரெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் கொடுப்பாங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அது நம்மளால் மாற்ற முடியாது. ஆல்ரெடி அவங்க ஒரு தடவை ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க, அந்த டைம் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ டேட்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். அப்போ எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்னா ஜூலை மந்த் 24ஆம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் மந்த் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்கிறதா டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ்னா இது மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது, பட் மோஸ்ட்லி மாறாதுன்னு நம்புகிறோம். அகைன் இவங்களோட ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷனில் ஃபார்ம் இது பண்ணும்போது டவுட்ஸ் வந்துச்சுன்னா இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்து ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மொத்தம் 365 போஸ்ட்ஸ் இருக்குது. மொத்தமாக 2400 வேகன்சிஸ் இருக்குது. 2400 வேகன்சிஸ் வரும். ஸோ இந்த 365 போஸ்ட்லேயும் ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு மாதிரியான இது இருக்கும். இப்போ ஒரு சில போஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கும். இன்னொரு போஸ்ட்ல வந்து 18லேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும். சில இதில் 20 தான் இருக்கணும், மேக்ஸிமம் 25 போகணும். அப்புறம் அதே மாதிரி 18லேருந்து 42 வயசு. அப்போ ஒன்றுக்கு ஏஜ் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன மாதிரியான போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை அப்ளை பண்ண முடியும். அப்போ இந்த ஏஜ் கேட்டகரி டிட்டர்மின் பண்ணுறதுக்கு அவங்க டேட்ஸ் கொடுக்குறாங்க. இதுதான் க்ரூஷியல் டேட்ஸ். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ 18லேருந்து 25க்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹேவ் பீன் பார்ன் நாட் ஏர்லியர் தேன் 2/8/2000. 2/8/2000க்கு முன்னாடி அவங்க பிறந்திருக்க கூடாது. அதே மாதிரி 1/8/2007க்கு அப்புறம் அவங்க பிறந்திருக்க கூடாது. 2/8/2000க்கு முன்னாடியும் 1/8/2007க்கு அப்புறமும் பிறந்திருக்க கூடாது. அப்போ 2/8/2000த்துல பிறந்திருந்தாதான் அது 25 கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி 1/8/2007 பிறந்திருந்தா, அதாவது அதுக்கு முன்னாடி பிறந்திருந்தா மட்டும்தான் 18 கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி, இதுக்கு அப்புறமும் இதுக்கு முன்னாடியும் இந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ள இருந்தாதான் இது. அதே மாதிரி ஒன்றுத்துக்குமே இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிடுங்க, நாங்கள் வந்து இந்த டேட்ஸில் வரோமான்ட்டு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 8ஆம் மாதம் 2ஆம் தேதியாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி இங்கே 8ஆம் மாதம் 1ஆம் தேதியாக தான் இருக்க போகுது. இந்த இயர்ஸ் மட்டும் நீங்கள் மெயினாக பார்த்துக்கிட்டு நான் அந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கேனான்றது அந்த ஏஜ் லிமிட் பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்றது கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போ எஸ்சி/எஸ்டியாக இருந்தால், இப்போ நம்ம சொல்லியிருக்கல, இப்போ 18லேருந்து அவங்க வந்து ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்க ஒரு கேட்டகரியாக இருந்தாங்கன்னா இப்போ 25 வயசு தான் அதிகபட்சம் அவங்க இருக்கணும். பட் எஸ்சி/எஸ்டியாக இருக்க பட்சத்தில் ஒரு 5 வருஷம் கொடுப்பாங்க. அப்போ என்னன்னா 30 வயசு வரைக்கும் எஸ்சி/எஸ்டி கேட்டகரி அப்ளை பண்ணலாம். ஓபிசியாக இருந்தாங்கன்னா 3 வருஷம். அது மாதிரி பிடபிள்யூடி கேட்டகரி இருந்தால் 10 இயர்ஸ். அது மாதிரி ஈச் கேட்டகரிக்கு வந்து ப்ளஸ் இத்தனை இயர்ஸ் வந்து அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்க பட்சத்தில் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்குள்ளே வரீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்போ நான் எஸ்சியாக இருக்கேன், 25 வயசு ஒரு கேட்டகரிக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன், பட் எனக்கு 28 வயசு இருக்குன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த எதுக்கும் சர்க்குலர் ஒரு தடவை இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு எந்தெந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ளே இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஹவு டு அப்ளை இப்போ நமக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, கேண்டிடேட்ஸ் வில் ஹாவ் டு அப்ளை ஃபார் ஈச் கேட்டகரி ஆஃப் போஸ்ட் செப்பரேட்லி அண்ட் ஆல்சோ பே ஃபீ ஃபார் ஈச் கேட்டகரி ஆஃப் போஸ்ட். அதாவது 365 போஸ்ட் இருக்கு. சப்போஸ் நான் 10 போஸ்ட் அப்ளை பண்ணணும்னு நினைச்சேன்னா இந்த 10 போஸ்ட்டும் அவங்க செப்பரேட்டாக தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி அப்ளை பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட்டுக்கும் ஃபீஸும் தனி. அப்போ நீங்கள் 10 போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு 100 ருபீஸ் நீங்கள் பே பண்ணும்போது 10 போஸ்ட்டுக்கு 1000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அகைன் உங்களுக்கு ஃபீ ரிலாக்ஸேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் எஸ்சி/எஸ்டியாக இருக்கீங்க, அதே மாதிரி விமன் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, இந்த மாதிரியான ஒரு செக்மெண்ட்டுக்கு அவங்க அந்த ஃபீ எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க பிரச்சனை கிடையாது. பட் ஃபீ பே பண்ணக்கூடிய கேட்டகரியாக இருந்துச்சுன்னா நல்லா யோசிக்கோங்க, ஈச் கேட்டகரிக்கு செப்பரேட்டாக அப்ளை பண்ணணும். அதே நேரத்தில் ஃபீயும் நீங்கள் தனித்தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி 100 ருபீஸு ஈச் போஸ்ட்டுக்கு. ஒரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் 100 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். விமன் கேண்டிடேட்ஸோ அதே மாதிரி எஸ்சி/எஸ்டி
பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லாருக்குமே ஃபீஸ் எக்ஸம்ஷன்றது இருக்கு. அப்போ இவங்க எல்லாருமே ஃப்ரீயா அப்ளை பண்ணலாம். பட் இது இல்லாதவங்க நீங்க எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதா இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு போஸ்ட்டுக்கும் ₹100 பே பண்ணணும். அதே மாரி ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, தி அப்பியரன்ஸ் ஆஃப் அ கேண்டிடேட் வைல் அப்பியரிங் ஃபார் தி எக்ஸாமினேஷன் ஷுட் பி ஆஸ் பெர் த ஃபோட்டோகிராஃப் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஒரு ஃபோட்டோ குடுக்குறீங்கன்னா, நீங்க நேர்ல வரும்போது உங்க ஃபோட்டோவுக்கும், உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கக்கூடாது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ரீசென்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ அப்லோட் பண்ணுங்க அப்படின்றது அர்த்தம். மேக்ஸிமம் எந்த ஒரு சேஞ்சஸும் வராத மாரி பார்த்துக்கோங்க. இப்ப நீங்க முடி வச்சு நீங்க ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. அ திடீர்னு மொட்டை அடிக்கிற மாரியான சிச்சுவேஷன்ஸ் வந்தா மேக்ஸிமம் அத அவாய்ட் பண்ணிக்க பாருங்க. எல்லாமே ரீசென்ட் ஃபோட்டோகிராஃப்ஸா இருக்க மாரி பார்த்துக்கோங்க. அதே மாரி ஃபோட்டோ எடுக்கும்போது அது கிளியரா இருக்கணும். கேப் இருக்கக்கூடாது. ஸ்பெக்ஸ் போட்டிருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து இப்ப ஐ ப்ராப்ளமா இருக்கு. அதுக்கு நீங்க ஸ்பெக்ஸ் போடுறீங்கன்னா, ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ஒயிட் பேக்கிரவுண்ட்ல ஃபோட்டோஸ் எடுங்க. கிளியரா இருக்க மாரி ஃபோட்டோஸ் இருக்கணும். எக்காரணத்த கொண்டு இந்த மொபைல் ஃபோன்ஸ்ல வச்சு எடுக்காதீங்க. கிளியரா ஒரு ஸ்டுடியோ போயிட்டு இந்த மாரி ரிக்வயர்மென்ட் சொல்லி அவங்க சொன்னீங்கன்னா, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அவங்க எடுத்து குடுப்பாங்க. ரீசென்ட்டா அத எடுத்துட்டு அத வச்சு நீங்க அப்ளை பண்ணுங்க. கேப்ஸ் இருக்கக்கூடாது. கிளியரா இருக்கணும். இது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இப்ப நம்ம ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தோம்னா, அப்படியே நம்மளோட டியர் 1 பேட்டர்ன் தான். ஸோ டியர் 1 பேட்டர்ன் என்ன? ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 25 கொஸ்டின். அது வந்து 50 மார்க்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. 1 ஹவர் டைம் குடுப்பாங்க. ஸோ ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்ன்றது நம்ம ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் ஜிஎஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட், பேசிக் அரித்மெடிக் ஸ்கில்ஸ், அப்புறம் இங்கிலீஷ். இது எல்லாமே உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் ஈச் வரும். டோட்டலா 200 மார்க்ஸ்க்கு நீங்க எழுதுவீங்க. ஓகே. ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, 0.5 உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் வரும். இப்ப அங்க சிலபஸ் அவங்க குடுத்துருக்காங்க. ஸோ மெட்ரிகுலேஷன் லெவல் அப்படின்றது 10த் லெவல். அதே மாரி உங்களுக்கு ஹையர் செகண்டரில 10+2 அப்படின்னா 12த் லெவல். அப்புறம் கிராஜுவேஷன் அண்ட் அபவ். இது வந்து உங்களுக்கு கிராஜுவேஷன் லெவல். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த மாரி ஆதார் பேஸ்டு ஆத்தென்டிகேஷன்றது நாங்க பண்ணணும். அண்ட் இப்போ 9த்லேருந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஓடிஆர்ல நீங்க ஆதார் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் நீங்க பண்ண முடியும். ஓடிஆர் பண்ணும்போது. அண்ட் ஆல்ரெடி பண்ணவங்களுக்கு அவங்க ஆல்ரெடி டைம் குடுத்துருந்தாங்க. இன்கேஸ் நீங்க ஆதார் அப்லோட் பண்ணணும்னா பண்ணலாம்னு சொல்லிட்டு. இது பியூர்லி ஆப்ஷனல் தான். இன்கேஸ் நான் ஆதார் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் நான் பண்ணல அப்படின்ற பட்சத்தில, நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆவறதுக்கு 2 ஹவருக்கு முன்னாடி எக்ஸாம் சென்டருக்கு போகணும். ஏன்னா, மத்தவங்களுக்கான ப்ராசஸ விட உங்களுக்கு ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். போகும்போது கண்டிப்பா 2 பாஸ்போர்ட் சைஸ் அட்லீஸ்ட் 2 2னா அட்லீஸ்ட் 2வது கையில வச்சுக்கோங்க. கலர் ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து கையில வச்சிருக்கணும். ஒரிஜினல் வேலிட் ஃபோட்டோ ஐடி ஒண்ணு வச்சிருக்கணும். அந்த ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடில டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் ஆயிருக்கணும். அப்ப அந்த மாரி இதெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வோட்டர் ஐடி, டிரைவிங் லைசென்ஸ், பான் கார்டு, பாஸ்போர்ட், அகைன் நீங்க ஆதார் கார்டு வச்சிருக்கலாம். இல்ல பிரிண்ட் அவுட் ஆஃப் ஆதார் வச்சிருக்கலாம். ஸோ இந்த மாரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் அங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க குடுக்கலாம். ஓகே. ஸோ இப்ப இந்த போஸ்ட் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம பார்ப்போம். ஸோ போஸ்ட் டீட்டெயில்ஸ் போனா டோட்டலா சொன்ன மாரி 365 போஸ்ட் குடுத்திருப்பாங்க. ஸோ 2400க்கு மேல வேக்கன்ஸீஸ் நமக்கு இருக்கு. இப்போ ஒரு போஸ்ட்டுக்குமே நீங்க சொன்ன மாரி தனித்தனியா தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ நம்ம அப்ளை பண்ணும்போது, முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இந்த போஸ்ட்டோட ரிக்வயர்மென்ட்ஸ் என்ன? ரிக்வயர்மென்ட் நான் சொல்லும்போது இப்ப சொல்றாங்க மெட்ரிகுலேஷன் நீங்க 10த் படிச்சிருந்தா போதும். பட் ஒரு சில நேரம் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேட்கலாம். ஒரு சில போஸ்ட்‌க்கு எக்ஸ்பென்ஸ் தேவைப்படும். ஒரு சில போஸ்ட்‌க்கு எக்ஸ்பென்ஸ் தேவைப்படாது. அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா? இல்லையா? நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, முதல்ல எஸ்எஸ்சி வெப்சைட்டுக்கு போயி இந்த பர்ட்டிகுலர் போஸ்ட் நான் பார்ப்பேன். என்ன ரீஜன் நம்ம பார்ப்பேன். சென்ட்ரல் ரீஜனா? இந்த சென்ட்ரல் ரீஜன்ல இந்த போஸ்ட்டோட நம்பர் நான் போட்டு, இதோட ரிக்வயர்மென்ட் என்னன்னு பார்ப்பேன். அவங்க சொல்லுவாங்க, "நீங்க 10த் படிச்சிருக்கலாம். அதே மாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்." அப்படின்னு சொன்னாங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்க பட்சத்தில நான் இத அப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லன்னா, நான் அடுத்த போஸ்ட்ட பார்த்துருவேன். ஸோ அந்த எஸ்எஸ்சிக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க நேரா கிளிக் பண்ணீங்கனாலே அந்த பேஜ்ல போய் லேண்ட் ஆவீங்க. அதுல இப்ப 2025 ஃபேஸ் 12ஓட இது கேட்டகரி நீங்க செலக்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு என்ன போஸ்ட் நீங்க பண்ண போறீங்களோ, அதோட நம்பர் போட்டு நீங்க தேடிக்கலாம். ஸோ முதல்ல இந்த லிஸ்ட்ட நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. இதுல என்னென்ன போஸ்ட்லாம் நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாரி போங்க. ஓகே. ஸோ அதே மாரி உங்க ஏஜ் கேட்டகரி இங்க குடுத்திருப்பாங்க. ஏஜ் கேட்டகரி போக இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப எஸ்சியா இருக்க பட்சத்தில 2 போஸ்ட் வந்து ரிசர்வ் ஆயிருக்கும். எஸ்டிக்கு 1, ஓபிசிக்கு 3, அன்ரிசர்வ்டுக்கு 6, இடபிள்யூஎஸ்க்கு 1 டோட்டலா 13. அது மாரி ஒருத்துக்கு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்ஸீஸ் இருக்கும். ஸோ நம்ம மெயினா பார்க்க வேண்டியது என்னன்னா, வேக்கன்ஸீஸ் எவ்வளோ நம்ம பார்க்கணும். நம்ம கேட்டகரிக்கு எவ்வளோ இருக்கு நம்ம பார்க்கணும். அதே மாரி இந்த அப்ளை பண்ண போறதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதோட ரிக்வயர்மென்ட்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஏஜ் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு பார்க்கணும். இப்ப 18லேருந்து 25னா ரிலாக்சேஷனோட சேர்த்து 30 வரைக்கும் வரும். எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தாங்கன்னா. அப்ப எனக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் என்ன? இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோ வந்து இது எப்படி அப்ளை பண்றதுக்கான ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம போடுறோம். இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப இந்த எக்ஸாம்க்கு நான் படிக்க ஆரம்பிக்கணும்.
மேக்ஸ், ரீசனிங், ஜிஎஸ் இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் நான் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா, நம்மளோட கம்ப்ளீட் கோர்ஸில் நீங்க ஜாயின் பண்ணலாம். பட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் எப்படி இருக்கும்னு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா, இதில் இருக்க ஈச் சப்ஜெக்ட்டுக்கு நாங்கள் டெமோ வீடியோஸ் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்கோம். எங்களோட ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வெப்சைட்டில் தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா www.tacacademy.in அதுக்குள்ளே போயிட்டு உங்கள் ஆப்லேயும் நம்ம இந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ரீ கோர்சஸை நீங்கள் ஃப்ரீ வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, இது போக உங்களுக்கு இல்லை எனக்கு ஃபுல்லாக தேவையில்ல 2 சப்ஜெக்ட் தான் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது, அப்போ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் தான் எனக்கு மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் தான் எனக்கு போதும் அப்படின்னா காம்போ கோர்சஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ காம்பினேஷனில் நீங்கள் கோர்சஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பர்டிகுலர் சப்ஜெக்ட் தான் தேவை, இங்கிலீஷ் மட்டும் தான் தேவை, இல்லை மேக்ஸ் இல்லை ஜிஎஸ் மட்டும் தான் தேவை அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போக உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தேவைன்னா எங்கள் டெலிகிராம் சேனலோட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட குவரிஸை நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்யூ.